வணக்கம் மக்களே. தமிழ் சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் வில்லன் நடிகர்களுக்குன்னு ஒரு அங்கீகாரமானது காலமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஹீரோக்கள் எந்த அளவுக்கு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டாங்களோ அதே அளவுக்கு வில்லன் நடிகர்களும் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பியார் அப்படிங்கிற ஒரு ஆகச்சிறந்த வில்லன் நடிகர் வலம் வந்திருக்காரு. பார்ப்பதற்கே பயமுறுத்தக்கூடிய ஒரு தோற்றத்தில் நம்பியார் வில்லனாக நடித்த நிறைய திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்கு. அடுத்த தலைமுறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 90களின் காலகட்டத்தில் தொடங்கி 2000க்கு பின்னால் வெளிவந்த பல திரைப்படங்களில் ஒரு மிரட்டலான வில்லனாக வலம் வந்து ரசிகர்கள் மத்தியில் அவருக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிச்சவர் தான் நடிகர் ரகுவரன். ரகுவரன் நடித்த எல்லா திரைப்படங்களுமே ரசிகர்களால் கொண்டாடப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அவர் வில்லனாக நடித்த நிறைய திரைப்படங்கள் தான் ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சு. பொதுவாக சினிமாக்களில் வரக்கூடிய வில்லன் நடிகர்களுக்கு உண்டான எந்த ஒரு இலக்கணமுமே இல்லாமல் ஒல்லியான தேகத்தோட சாதாரணமான ஒரு முகத்தோட வந்து தன்னுடைய நடிப்பு திறமையின் மூலமாக மட்டுமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிரட்டலான வில்லனாக வலம் வந்திருக்காரு. ஒரு சிறந்த வில்லன் நடிகராக மட்டும் இல்லாமல் கதாநாயகனாக, குணச்சித்திர நடிகராக, இப்படி பலவித பரிமாணங்களோட தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகராக வலம் வந்த நடிகர் ரகுவரன் அவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு திரைப்படத்தின் போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவமானது இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்து மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நடிகர் ரகுவரன் அவர்களை பற்றி சொல்லணும்னா 80களின் காலகட்டத்தில் தமிழ் சினிமா திரையுலகத்தில் அறிமுகமானார். ஆரம்பத்தில் ஒரு சில திரைப்படங்களில் மட்டும்தான் ஹீரோவாக நடித்தார். அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் வில்லனாக நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா நிறைய திரைப்படங்களில் குணச்சித்திர நாயகனாகவும் வலம் வந்து ரசிகர்கள் மத்தியில் அவருக்குன்னு ஒரு தனி இடத்தையே பிடிச்சார். என்னதான் இவர் ஹீரோவாகவும் குணச்சித்திர நடிகராகவும் இருந்தாலும் கூட சினிமா திரையுலகத்தில் ரசிகர்கள் எல்லாருமே இவரை ஒரு சிறந்த வில்லனாக மட்டும்தான் பார்த்தாங்க. அப்படி அந்த காலகட்டத்திலேயே நிறைய திரைப்படங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சாதாரணமான ஒரு வில்லனாக வந்து அவருடைய நடிப்பு திறமையினால் மட்டுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடிச்சார். அது வரைக்கும் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா வில்லன் நடிகர்கள்னு சொன்னாலே மீசையை முறுக்கிட்டு வருவாங்க, உடம்பை பெருசாக வச்சுட்டு வருவாங்க. இது எல்லாத்தையுமே உடச்செறிஞ்சு ஒரு ஒல்லியான சாதாரணமான முகத்தோட வந்து வில்லத்தனமான நடிப்பால் மிரட்ட முடியும் அப்படின்னு நமக்கு நிரூபித்தது ரகுவரன் அவர்கள் தான். 90களின் காலகட்டத்தில் தொடங்கின இவருடைய வில்லன் பயணமானது அதுக்கப்புறமா வெளிவந்த பல திரைப்படங்களில் தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ரகுவரன் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா 90களின் காலகட்டத்தில் சம்சாரம் அது மின்சாரம், அஞ்சலி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் குணச்சித்திர நாயகனாகவும் வந்து அசத்தினார். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 90கள் 2000க்கு பின்னால் வெளிவந்த நிறைய திரைப்படங்களில் வில்லனாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சார். குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களினுடைய பல திரைப்படங்களில் இவர் வில்லனாக நடித்து அசத்தியிருப்பார். ஊர்காவலன் திரைப்படத்தில் தொடங்கி அதுக்கப்புறமா அருணாச்சலம், பாஷா உள்ளிட்ட நிறைய திரைப்படங்களில் அவருக்கு வில்லனாக நடிச்சிருந்தார். அடுத்ததாக பாபா என்கிற ஒரு திரைப்படத்தில் அவருக்கு வில்லனாக நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பானது கிடைச்சிது. ரகுவரன் அவர்கள் மீண்டும் ரஜினிகாந்தோடு இணைந்து வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்த உடனே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஆனால் அந்த பாபா திரைப்படத்தின் போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கு. நடிகர் ரகுவரன் அவர்கள் அவருடன் இணைந்து நடித்த நடிகை ரோஹிணி அவர்களை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் குறிப்பிட்ட சில வருடங்கள்லேயே கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. நடிகர் ரகுவரன் அவர்கள் சினிமா திரையுலகத்தை விட்டு வெளியில் வந்து மதுவுக்கு அடிமையாகி, புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்பவே மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார். அதுக்கப்புறமா தான் அதிலிருந்து விடுபட்டு வந்து சினிமாவில் மீண்டும் நடிக்க தொடங்கினார். அந்த காலகட்டத்தில் அவர் பாபாவினுடைய ஒரு தீவிர பக்தராக இருந்திருக்காரு. அடிக்கடி அவருடைய கோவிலுக்கு மாலை போட்டு அவர் போய் தரிசிச்சுட்டு வர்றதை அவர் ஒரு வழக்கமாகவே வச்சுருந்திருக்காரு. அந்த நேரத்தில் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாபா என்கிற திரைப்படத்தில் அவருக்கு வில்லனாக நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போ தான் அவர் குடிப்பழக்கத்தில் இருந்து வெளியில் வந்து சாமிக்கு மாலை போட்டு பாபா அவர்களை தரிசிக்கலாம் அப்படின்னு இருந்த ஒரு சூழலில் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து அந்த திரைப்படத்தில் பாபா உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு வசனமானது பேச வேண்டியிருந்திருக்கு. அந்த ஒரு வசனத்திற்காகவே அந்த திரைப்படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நடிகர் ரகுவரன் அவர்கள் வெளியில் வந்துட்டாராம். இந்த தகவல் அப்போவே சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரஜினிகாந்த் ரகுவரன் காம்போவில் வெளிவந்த பாஷா திரைப்படம் ரசிகர்களால் எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டுச்சோ அதே அளவுக்கு பாபா திரைப்படத்துலேயும் இவங்களுடைய காம்பினேஷனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது பாபா சுவாமிகள் சம்மந்தப்பட்ட திரைப்படம் அப்படிங்கிறதுனால அவரை எதிர்த்து என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. நேரில் திட்ட சொன்னால் கூட நான் திட்டிடுவேன், ஆனால் பாபா என்கிற பெயரில் அவரை என்னால் திட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடிகர் ரகுவரன் அவர்கள் பாபா திரைப்படத்திலிருந்து விலகிட்டார் அப்படிங்கிற தகவலானது சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வெளிவந்து மிகப்பெரிய பரபரப்பையே ஏற்படுத்திச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக நடிகர் ரகுவரன் அவர்கள் அடுத்தடுத்து ஒரு சில திரைப்படங்களில் மட்டுமே நடிச்சுட்டு திடீர்னு உயிரிழந்து போயிட்டார். இன்றைக்கி ரகுவரன் அவர்களினுடைய மறைவானது தமிழ் சினிமா திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு நிறைய நடிகர்கள் சொல்லுவாங்க. எத்தனையோ நடிகர்கள் இன்றைக்கி ரொம்பவே ஸ்மார்ட்டாக வந்து நம்ம மத்தியில் வலம் வந்துக்கிட்டு இருந்தாலும் ரகுவரன் என்கிற ஒரு மாபெரும் வில்லன் நடிகரை தவிர நம்மளால் வேறு யாரையுமே வில்லனாக நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு
ஒரு சிறந்த வில்லன் நடிகராக வலம் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்ச நடிகர் ரகுவரன் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.